ஹாய் மீடியாஸ், இன்றைக்கி அமாவாசை சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு காலையிலே வீட்டெல்லாம் நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஈவினிங் கபீஸ் குட்டி கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு சாமி மடத்தில் இருந்த அந்த பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு செவந்தி பூ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வாங்கினது இருந்துச்சு. சரி அதையே இந்த டைம் வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த செவந்தி பூவில் வந்து பார்த்திங்கன்னா குங்குமத்தை வச்சு எல்லா ஃபோட்டோவுக்கும் வச்சுட்டேன். மிச்சம் இருந்த செவந்தி பூ எல்லாத்தையுமே விளக்குக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி பிச்சு அதெல்லாம் தூவி விட்டுட்டேன். சாயந்தரம் சாமி கும்பிடும்போது அந்த பூஜா ரேக் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மட்டும் நான் க்ளீன் பண்ணாமலேயே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அதெல்லாமே நான் க்ளீன் பண்ணி வச்சேன். அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டம்ளர் இருந்த தண்ணியெல்லாம் மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு தண்ணி மாற்றி வச்சுட்டேங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அந்த ஜவ்வாது வந்து போட்டுருவேன். அந்த ஜவ்வாது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டை ஃபுல்லாக சுற்றி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நல்லா அந்த டம்ளர் கழுவிட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஜவ்வாது போட்டு தான் சாமி மடத்தில் வச்சுருவேன். பசங்க வெளியே விளாண்டுட்டு இருந்தாங்க. சரி அதுக்கடையில் நம்மளே சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் எப்பயும் போல் சம்பளம் போடுறதுக்கு வெளியே கிளம்பிட்டாங்க. அதனால் நானே விளக்கேற்றி சாமியை கும்பிட்டு முடிச்சிட்டேன். நிம்மதியாக உட்காந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி அமாவாசை நீங்கள் எல்லாரும் சாமி கும்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.